எப்போவுமே புதுசாக ஒரு குழந்தை பிறந்தா நம்ம அந்த குழந்தைகளுக்கு தான் ட்ரெஸ்ஸு இல்லாட்டி வந்து இந்த சோப்பு க்ரீமெல்லாம் இருக்கிற செட்டுன்னு சொல்லி வாங்கிட்டு போவோங்க. எல்லாரும் ட்ரெஸ்ஸு இல்லைன்னா இந்த மாதிரி செட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகும்போது அவங்களுக்கே அது என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு நிறையா சேர்ந்துடும். அதுவும் இல்லாமல் சில பிராண்டெல்லாம் வந்து அந்த சோப்பு க்ரீமெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம அது தெரியாமல் வாங்கிட்டு போய் கொடுக்கும்போது அது அவங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக தாங்க போகும். இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு பதிலாக நம்ம அம்மாக்களுக்கும் ஏதாவது வந்து வாங்கிட்டு போய் கொடுக்கலாங்க. ரீசெண்டாக என் தங்கச்சிக்கு வந்து குழந்தை பிறந்துருந்துச்சுங்க. அவங்களுக்கு வந்து இந்த டைப்பர் பேக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இதுதாங்க நாங்கள் மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். இது வந்து 500 ரூபாய்க்குள்ளே தாங்க வருது. நமக்கு வந்து ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும். குழந்தையெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு நம்ம வந்து பேக் பேக் மாதிரி போட்டுக்கலாம். குழந்தையும் நம்ம வந்து ஈஸியாக வந்து கையில் வந்து கேரி பண்ணிக்கலாங்க. இதில் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பால் பாட்டில், டைப்பர்ஸு, இல்லை நம்ம வாட்டர் பாட்டில் என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே தனித்தனியாக அந்த கம்பார்ட்மெண்ட்ஸில் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பேசியஸாக இருக்குங்க. நிறைய ட்ரெஸ் வந்து உள்ளே பிடிக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து வாட்டர் ப்ரூஃப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே பிறந்த குழந்தைங்க மட்டும் ஸ்பெஷல் கிடையாதுங்க. அந்த குழந்தைய பெத்தெடுத்த அம்மாவும் நமக்கு ஸ்பெஷல் தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணலாங்க. உங்களுக்கும் இந்த பேக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.